உன் தம்பி முருகன் பொண்டாட்டிய மயில உட்கார வச்சு ஊர் ஊரா சுத்துற மாதிரி என் புருஷனை ரயில்ல உட்கார வச்சு பட்டணம் பூரா சுத்தினான். கருணை காட்டப்பா. இவங்க புருஷங்க தான் நம்ம ரூட்டுக்கு ஒத்து வரல, வேற ரூட்டை போட்டு இவங்களை பிரிச்சிட வேண்டியதுதான். அட என்ன இது பட்டணபுரம் சொல்லிட்டு 2 பேரும் இங்க வந்து சுத்திட்டு இருக்கீங்க? வயிற்றுச்சல் தான். அது ஏன் கேக்குறீங்க? நானும் இவ்வளவு எவ்வளோ சொல்லி பார்த்துட்டு பட்டணத்துக்கு கூட்டிட்டு போங்கன்னு. எல்லாம் செவிடன் கதையில சங்க ஊதன கதை தான். ஆமா சுமதி, சாப்பாட்டை கட் பண்ணி பாத்துட்டோம், போய் ஹோட்டல்ல திங்கிறாங்க. ராத்திரி அதையும் கட் பண்ணி பாத்துட்டோம், வந்து ரேப் பண்றாங்க. அப்படியா? ஆமா, வந்து டேப் பண்றாங்க. நீங்க 2 பேரும் பட்டணம் போறதுக்கு நான் அருமையான ஐடியா சொல்லட்டுமா? சொல்லுங்க. நீங்க 2 பேரும் ஊரை விட்டு ஓடி போயிருங்க. ஊரை விட்டு ஓடி போறதா? நீங்க தான் பார்வதி வீட்டுக்காரர்கிட்ட வேலை கேட்டு அட்ரஸ் வாங்கி வச்சிருக்கீங்களே, அங்க போய் வேலைக்கு சேர்ந்துருங்க. அப்புறம் உங்க புருஷங்களை கூப்பிடுங்க, அவங்க நிச்சயமா வந்துருவாங்க. ஏன்னா உங்களை பிரிஞ்சு அவங்களால இருக்க முடியாதுல்ல. என்ன யோசிக்கிற? நான் சொன்ன ஐடியா உனக்கு பிடிக்கலையா? நல்லா இருக்கு. ஐடியா ரொம்ப நல்லா இருக்கு. கலா போலாங்களா? போலாங்களா? சரி போயிடுவோம். போலாம். கலா போறது போறோம். இன்னைக்கு வடை பாயசத்தோட கவனிச்சுட்டு போயிடுவோம். கரெக்ட். இன்னைக்கு நானே பாட்டு போட்டுற வேண்டியதா. விருந்து காத்துட்டு இருக்கு. எங்க போறீங்க? விருந்தா? இன்னைக்கு வடை பாயசத்தோட விருந்து. எல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. என்னது எல்லாமே வீட்டுல ஏருக்கு மாறா நடக்குது? இன்னைக்கு உங்களுக்கு வடை பாயசத்தோட சாப்பாடு. வடை பாயசத்தோடயா? அதுக்கு நீயே பாட்ட போட்ட? நாம காதல் பண்ண போறோமே, அது தாத்தாவுக்கு தெரியக்கூடாதுல்ல, அதுக்காகத்தான். அம்மா தாயே, ஆளை விடு. கொஞ்சுவ, கட்டி பிடிப்ப, எனக்கு மூடு வந்துடும். அப்புறம் டவுனுக்கு போகணும்னு அடம் பிடிப்ப. இது நமக்கு ஒத்து வராது. நான் வெளியிலே போய் படுக்கிறேன். நான் உங்க பொண்டாட்டியில நான் அப்படி எல்லாம் செய்வேனா? நான் பழைய மகாலட்சுமி இல்லைங்க, நான் உங்க புது மகாலு. என்னங்க என்னாச்சு? நீ பாட்டுக்கு என் மூட கலப்பி விட்டுட்டு அப்புறம் வெளியே போய் படுன்னு சொல்லிடுவேன். வேண்டாப்பா. நான் அப்படி எல்லாம் சொல்லுவேனா? என் கண்ணுல, என் புத்தியில, என் செங்கச்சக்கா. முருகா, இன்னைக்கு எனக்கு கொண்டாட்டம் தான்ப்பா. என்ன மன்னிச்சிடுங்க. நானும் கலாவும் பட்டணத்துக்கு போறோம். கலாக்கு வேலை கிடைச்சதும் உங்களை கூட்டிக்கிறோம். அடிக்கடி இவ யாருன்னு கேட்டுட்டு இருப்பீங்க. நான் உங்க பொண்டாட்டிங்கிறத மறந்துடாதீங்க. காப்பாத்துப்பா. எஸ் சார். எல்லாருமே செக் பண்ணுங்க. அமைக்கிறேன் சார். வாங்கயா. வணக்கம் சார். வணக்கத்துக்கு மரியாதைக்கும் தலை வணங்க மாட்டான் இந்த மாரிமுத்து பாண்டியன். சல்யூட்டுக்கு பின்னாடி பெரிய சதியே இருக்குன்னு எனக்கு தெரியும். ரொம்ப சூடா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். மாலிஷ் போட்டு உருவி விட்டேன்னு வச்சுக்கோங்க, கம்ப்ளீட்டா கீழே இறங்கிரும். ஏயா டியூட்டில இருக்கும்போது மாலிஷ் போட்டா சைனாக்காரனும் பாகிஸ்தான்காரனும் என்னையா நினைப்பான்? இங்க நின்னுகிட்டு மாலிஷ் போட்டா தானே தப்பா நினைப்பான். வாங்க ஓரத்துக்கு போயிருவோம். கையெடு மேன். கையெடுத்தா நீங்க நொண்டி ஆயிருவீங்க. இந்த கையெடு எந்த கையெடுத்தாலும் நொண்டி ஆயிருவீங்க. எந்த கையா? ஓ இதுவா? வா சைடு போலாம். பின்னாடி அடிக்கிறேன். அடி. நீங்க பரவாயில்ல சார்,
கேட்டவொன்ன கொடுத்துட்டீங்க. நேத்துக்கு இப்படித்தான் ஒருத்தன் சொல்ல பண்ணிட்டான். என்ன இருந்தாலும் இது ஓன் தொழில் இல்லையா? ஆஹா, என்னாச்சு? ஆஹா, உங்க உருவத்துக்கு நியாயமா கமிஷனர் பதவியே கொடுத்துருக்கணும் சார். ஐஜியாக வேண்டியவன் என்ன துப்புற? உங்களை துப்புற சார். உங்க திறமை இந்த நாட்டுக்கு புரியலையேன்னு கவலைப்படுறேன். சரி, பணத்தை கொடுங்க. இந்த மாரிமுத்து பாண்டியன் பணமா கேக்குற? என்ன சும்மாவா கிடைக்குது? நியாயமா அந்த உருவத்துக்கு வெண்ணையே போட்டிருக்கணும். ஏன் வெண்ணைய தடவல? வெயில்ல போனா நெய்யா உருவிடுவீங்களே. சரி, பணத்தை கொடுங்க. கொடுக்கலனா சைனாக்காரனும் பாகிஸ்தான்காரனும் என்ன நினைப்பான்? கரெக்ட். உங்கனால இந்தியாவுக்கே கெட்ட பேர் வந்துரும். கரெக்ட். எங்க உனக்கானா? எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன், ஒருத்தரும் கிடைக்கல சார். கூட்டுறவு இருக்கிறவங்க கூட கிடைக்கல? இல்ல சார். நாடு இருக்கிற கஷ்டமான சூழ்நிலையில விபச்சாரம் பண்றதே ஸ்டாப் பண்ணிட்டாங்களா? மாரிமுத்து பாண்டியா, கான்ஸ்டபிள் நீ என் பேரை சொல்ற? நோ கான்ஸ்டபிள் ஸ்பீக்கிங், ஐ ஆம் ஸ்பீக்கிங். மாரிமுத்து பாண்டியா, காக்கி சட்டை போட்டவெல்லாம் ஐஜி ஆகிட முடியுமா? கூர்க்காவும் வாட்ச்மேனும் தான் காக்கி சட்டை போடுறாங்க, அவங்க ஐஜி ஆகிட முடியுமா? உன்னை 99 தடவை நான் அரெஸ்ட் பண்ணிருக்கேன், நீ ஒன்னும் திருந்தல. இன்னும் ஒரு தடவை அரெஸ்ட் பண்ணிரு, 100 ஆயிரம், செஞ்சுரி அடிச்சிருவேன். பெரிய கவாஸ்கர். என்னைக்காவது ஒரு நாள் நேரம் நின்னுகிட்டு உன் பேரை சொல்லிருக்கிய? மாரிமுத்து பாண்டியன். இந்த இடம் எடுக்கிற நீ ஐஜி ஆகணுமா? என்ன மேன் சிரிக்கிற? முட்டி முட்டி தட்டுவேன். இந்த மாலிஷ் போடுறவனுக்கு போலீஸ்காரனை பத்தி தெரியணும். இழுத்துட்டு வாங்க.